ஒருத்தவன் ஜாதகத்தை கொண்டு போய் செத்தவன் ஜாதகத்தை கொடுத்தாலும் உயிரோடு தான் இருக்காங்க, செத்துறாங்கன்ற விஷயத்தை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பிரசனம் பார்த்து சொல்லுவாங்க. பிரசனம்ன்றது கதைக்கு அப்புறம் வருவோம். ஓகேங்களா, அது ஒரு பெரிய சாப்டர். ஓகேங்களா, முதல்ல நம்ம இப்போ பிறப்பு ஜாதத்துக்கு வருவோம். ஓகேங்களா, தலையெழுத்தை படிப்பது தானே ஜோதிடம். தலையெழுத்துன்றது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்ற நடக்க போகின்ற நிகழ்வு, பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர். இதுதானே 3 பரிமாணம். ஓகேங்களா, அந்த 3 பரிமாணத்தில் எது நடக்கும் எது நடக்காதுன்னு சொல்றதுக்கே எங்க கணிதம் கிடையாது. அப்புறம் நீங்க எங்க எப்போ நடக்குதுன்னு சொல்றது? ஓகேங்களா, ஸோ முதல் ஃபேக் இது ஒன்று. ஓகே, இப்போ நம்ம பரிகாரத்துக்கு வருவோம். பரிகாரம்ன்றது என்ன? ஒரு விஷயம் நமக்கு நெகட்டிவாக நடக்க போது அது நெகட்டிவாக எனக்கு நடக்கக்கூடாது, அதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ தானே நான் பரிகாரத்துக்கு போகிறேன். சரி, பிறப்பு ஜாதத்தை மாற்ற முடியுமா? முடியாது. 9ஆம் பாவத்தில் இருக்கிற சனியை தூக்கி 8ஆம் பாவத்தில் போட முடியுமா? போடவே முடியாது. அப்புறம் அது எப்படி வேலை செய்யும்? சரி, அப்போ உங்கள் கூற்று பிரகாரம் பரிகாரம் வேலை செஞ்சுன்னே வச்சுப்போம். நான் 2 தரப்புக்கிட்டே கேள்வி கேட்குறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் தரப்புக்கிட்ட கேள்வி கேட்டேன், ஏன்னா கணிக்கிறதுக்கு ஃபார்முலா கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் பரிகார தரப்புக்கிட்ட கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ ஒரு பையனை பெற்ற அப்பாவும் அம்மாவும் உங்கள்கிட்ட வராங்க. ஓகேங்களா, வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதத்தை கொடுக்குறாங்க, பையனோட ஜாதத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் உட்காந்து கணிக்கிறீங்க. ஓகேங்களா, கணிக்கும் பொழுது 38 வயசில் தான் அவருக்கு திருமணம் ஆகணும்னு இருக்குது. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அவருக்கு திருமண பிராப்தம் இப்போ கிடையாது, 28 வயசில் வராங்க. நீங்கள் என்னென்னு கணிச்சு வச்சுருக்கீங்க? 38 வயசில் தான் அவருக்கு கல்யாணம் ஆகணும்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க. இப்போ அந்த தகவலை அந்த அப்பா அம்மா கிட்ட நீங்கள் சொல்லி தானே ஆகணும். நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்னால் அடுத்து அவங்க என்ன பதில் கேள்வி கேட்பாங்க? ஐயோ என்னப்பா 28 வயசில் நாங்கள் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், நீங்கள் 38 வயசில் கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டீங்க, அது எங்களுக்கு நடக்கக்கூடாது, எங்களுக்கு அது சீக்கிரமாக நடக்கணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அதானே? ஓகேங்களா, நீங்களும் ஒரு பரிகாரம் சொல்கிறீங்க, அவங்களும் அதை செஞ்சிடறாங்க. செஞ்சு தெய்வாதீனமாக அது வேலை செஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். ஓகே, அவருக்கு நீங்கள் செஞ்சுட்டு ஒரு 30 வயசில் 31 வயசில் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் கணிச்சது எப்போ? 38 வயசில் கல்யாணம் ஆகும்னு நீங்கள் கணிச்சிருக்கீங்க. இப்போ அவருக்கு எப்போ கல்யாணம் ஆயிருக்கு? 31 ஆகிடுச்சு. அப்போ 7 வருஷம் முன்னாடி இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கரெக்டு தானா? இப்போ நீங்கள் விதியை மாற்றிட்டதாலே தானே வந்து டெக்னிக்கலாக கணக்கு. டெக்னிக்கலாக என்ன கணக்கு? நீங்கள் விதியை மாற்றுறதுக்கு வழி சொல்லியிருக்கீங்க, அது வேலை செஞ்சிருச்சு. இதற்கப்புறம் அவருடைய பிறப்பு ஜாதகம் வேலை செய்யுமா? கேட்குற கேள்வி புரியுதா? புரியுது. பிறப்பு ஜாதகம்ன்றது என்ன சார்? நீங்கள் உங்களுக்கு ஒரு 2nd ஸ்டேஜ் கேன்சர் இருக்குது சார், தேர்ட் ஸ்டேஜ் கேன்சர் இருக்குது. இல்லை விஷயம் இன்னொன்று புரியல எனக்கு. அங்கே இப்போ 38 வயசுல கல்யாணம் ஜாதகத்தில் இருக்குன்னா விதி அப்படி தான் நடந்தாகணும். அதுக்கு முன்னாடி 31 நடக்குது அப்படின்னா அப்போ அங்கே ஜாதகமே பொய் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இல்லை, நம்ம அவங்க சொல்கிறது உண்மைன்னே வச்சு பேசுவோமே. நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி நடக்காது. அப்போ விதியை மாற்ற முடியாதுன்னு இவங்க தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இவங்களே விதியை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. மாற்ற முடியாத விதிக்கு பரிகாரமும் இவங்களே சொல்கிறாங்க. அப்போ அது ஃப்ராட் வேலை தானே? சரி, அப்போ நீங்கள் சொல்கிற பரிகாரம் பழிச்சு ஒரு வேலை எக்ஸப்ஷன் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க, பழிச்சு அந்த பையனுக்கு 31 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ விதியை மாறிட்டதா தானே கணக்கு? கடவுள் சமமாக மாறிடுவாங்களா? அப்போ விதியை மாறி போனதான் கணக்கு. இப்போ விதி மாறி போயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் அந்த பையனோட லைஃப்பில் என்ன நடக்கும்ன்றது உங்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா விதி மாறிடுச்சே. அப்போ உங்களுடைய கூற்று பிரகாரம் அந்த ஜாதகத்தை நீங்கள் கிழிச்சு போட்டுருணும். இனிமேல் அந்த பையனுக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்தே பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அதே ஜாதகத்தை வச்சு தான் அவர் காலம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, இதுதான் இங்கே பிரச்சனை. அதாவது இல்லைங்க, நான் சொல்கிறேன், ப்ரெடிக்ஷன்றது என்ன? உங்கள் வாழ்க்கையில் என்ன கணிக்கிறது? வெறும் அதாவது நிகழ்வை கணிக்கிறது மட்டும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும்னு கணிக்கிறது ப்ரெடிக்ஷன். பரிகாரம்ன்றது என்னது? விதியை மாற்றுறதுக்கு பரிகாரம். இது ரெண்டுமே ஒன்று கான்ட்ராடிக்ட் இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பிரச்சனைனா, இவங்க ப்ரெடிக்ஷனும் பண்றாங்க, பரிகாரமும் சொல்றாங்க. ஓகேங்களா, சோ மக்களே தெளிவா புரிய நம்புற முக்கியமான விஷயம் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா, நம்ம என்ன சொல்றோம்? இது ரெண்டுமே பொய்ன்றோம். நீங்க ப்ரெடிக்ஷனும் கிடையாது, பரிகாரமும் கிடையாது. சரி, அப்ப நீங்க கேட்கலாம், அப்புறம் ஜோதிடம் எதுக்கு தான் சார் ஜோதிடம் அப்படின்னா, ஜோதிடம்ன்றது ஜாதகம்ன்றது என்னன்றதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லிடுறேன். அது ஒரு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி. உங்களுக்கு உங்க கையில ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு, உங்க ஜாதகம் தான் கொஸ்டின் பேப்பர். அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ABCDன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு டைம்லையும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும். படிக்கும் பொழுது +1 +2 என்ன குரூப் எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் வரும். காலேஜுக்கு போகும்போது என்ன துறை சார்ந்து படிக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் வரும். எல்லாருக்குமே தெளிவான கிளாரிட்டி இருக்காது. தெளிவான கிளாரிட்டி இருக்கவங்க அவங்க பாதையில் அவங்க போயிடுவாங்க. தெளிவான கிளாரிட்டி இல்லாதவங்க தான் ஜோதிடர்கிட்ட வராங்க. கரெக்டுங்களா? கல்யாணம் பண்ணும்போது எந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கலான்னு கன்ஃபியூஷன் வரும். உள்ளூர் மாப்பிள்ளையை கட்டலாமா, வெளிநாட்டு வரனை கட்டலாமா, அந்த மாதிரி 1000 கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஓகேங்களா, ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி எதில் முதலீடு பண்ணணும்னு கன்ஃபியூஷன் வரும். ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவார், நீங்கள் வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவார். அவர்கிட்ட சேரலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா, ஒரு சொத்து வாங்குறதுல கன்ஃபியூஷன் வரும், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுல கன்ஃபியூஷன் வரும், தனக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு கன்ஃபியூஷன் வரும். அப்போ ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதில் நல்ல ஆப்ஷன் இருக்கும், கெட்ட ஆப்ஷன் இருக்குமா? எது நல்ல ஆப்ஷன் எது கெட்ட ஆப்ஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம். இவ்வளோதான், அவ்வளவே தான். சரி, இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது எப்போ தெரிஞ்சுப்பீங்க? அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணும். நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்கணும். திருமண பொறுத்த எப்போ பார்ப்பீங்க?
கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்கு 13 வயசு ஆகி இப்போ குழந்தைய ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. இப்போ வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம், எங்க 2 பேர் ஜாதகம் செட் ஆகுதான்னு கேட்குறாங்க. என்ன கொடுமை நான் அனுபவிச்சுட்டு இருப்பேன் பாரு. இதெல்லாம் நடந்திருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் பரவாயில்ல. இதை விட நெக்ஸ்ட் லெவலில் என்னன்னு சொல்கிறேன், உடம்பு சரியில்லை, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, யார்கிட்டங்க கேட்கணும்? டாக்டர்கிட்ட கேட்கணும். ஜோசியருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஃபோன் பண்ணுறாங்க? 6 வருஷமாக எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது எனக்கு எப்போ தீரும்? அதாவது அவங்க கேட்குறது என்ன, என் தலையில் இது எப்போ தீரும்னு போட்டிருக்கு. நம்பர் 1 ப்ரெடிக்ஷன் பொய்ன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதை நான் 1000 வீடியோவில் நான் சொல்லிட்டேன். வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் கேட்பாங்க. ஓகேங்களா? மறுபடியும் அவங்களுக்கு முதல்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நீங்கள் இங்கே கேட்கக்கூடாதுமா, டாக்டர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அப்படி சார். அதுக்கு உடனே தெளிவாக இன்னொரு பதில் வரும், சார் எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு சார், எனக்கு சரியாகல சார். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரியாகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள் சார் அப்படின்பாங்க. அந்த வழின்னா டெக்னிக்கலாக அவங்க என்ன கேட்க வராங்க? பரிகாரம் கேட்குறாங்க. கரெக்ட்? பரிகாரத்து மூலிமா நோய் தீருமா? இப்போ சொல்லுங்கள், நான் உண்மை பேசணுமா பொய் பேசணுமா? உண்மை தான் பேசணும். உண்மை பேசுனா செருப்படி வாங்கிட்டு இருப்பேன், வாங்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதுதான் நடந்துட்டு இருக்கு. விஷால் நிறைய கேள்விகளை கேட்ட நிகழ்ச்சியில் எல்லாத்துக்கும் நிறைய பதில்களை வெளிப்படையாக சொன்னீங்க. நீங்கள் பூசி மடக்கிட்டு போகாமல் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டீங்க. அந்த கட்ஸுக்கு முதல்ல என்னோட பாராட்டுகள். உங்கள் மூலமாக பல மக்கள் அவேர்னஸ் கண்டிப்பாக அடைஞ்சிருப்பாங்க. எங்களுக்கும் அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அதை நான் உங்கள் காதுகளை கொண்டு வரேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விகளும் பேசணும். உங்களுக்கு மிக்க நன்றி விஷால். நன்றிங்க.